கடலுக்கடியில ஒரு பூகம்பம் கிரியேட் ஆகுதுனாலே அடுத்த கட்ட டிசாஸ்டர் என்னவா இருக்கும்? சுனாமியா தானே இருக்கும். ரெண்டாவது டிசாஸ்டர் அன்னைக்கு நாள்ல சுனாமியும் உருவாகுது. அப்படி உருவாகிற சுனாமியை ஜப்பான் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா மேக்ஸிமம் இது 3 மீட்டர்ல இருந்து 6 மீட்டர் ஹைட் வரைக்கும் தான் வரும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு நாள்ல வந்த சுனாமி அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய சுனாமியா இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு வந்து அலை மட்டும் கிட்டத்தட்ட 15 மீட்டர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ராட்சச அலையா கடற்கரையோர பகுதியில தாக்குது. இந்த ஒரு தாக்குதல பாத்தீங்கன்னா ஜப்பானே எதிர்பார்க்கல. ஏன்னா ஜப்பான் மற்ற நாடுகளை விட பாத்தீங்கன்னா பூகம்பம் மற்றும் சுனாமி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அட்வான்ஸ்ட் இயர்லி வார்னிங் சிஸ்டத்துல வேற லெவல்ல இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்படின்னாலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லா விஷயங்களையும் டக்குன்னு பண்ணி கடலோர பகுதியில் வாழ்ற மக்களை எல்லாருமே இடம்பெறவும் வச்சிருவாங்க. அதே நேரத்தில் கடலோர பகுதியில் இருக்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே டக்குன்னு ஷட் டவுன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க பிளான பக்காவா பண்ணி முடிக்கிற ஆள்கள் தான் இந்த ஜப்பான் நாட்டுக்காரங்க. அன்னைக்கு நாளே இதே மாதிரி அட்வான்ஸ்ட் இயர்லி வார்னிங் சிஸ்டம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணாங்க. ஆனா அப்படி அப்ளை பண்ணதை தாண்டியும் இயற்கை அவங்களால ஜெயிக்க முடியல. ஏன்னா இவங்க எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமான ஹைட்ல சுனாமி வந்தது பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரையுமே வேற லெவல்ல அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது.